மழை தண்ணி கிடையாது. இது வந்து கழிவுநீர் தண்ணி. நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் மலம் மேலே அப்படியே இருக்குது. அதுங்க வந்து குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு உயிர் போச்சுன்னா கூட இந்த அரசாங்கம் தான் பொறுப்பே இருக்கணும். இதுல யாருன்னா ஒருத்தர் இறந்தா தான் இதுக்கு எல்லா ஆபீசரும் வந்து நிப்பாங்க போகுது. இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். ஒரு கட்சிக்காரன் வந்து எங்களுக்கு தீர்வு செய்ய மாட்டேன்றாங்க. ஓட்டு கேட்க வராங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ இந்த ஸ்பாட்டுக்கு வரல. இதுக்கு அடுத்த எங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்னன்னா, இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மெட்ரோ வாட்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஊத்த போறோம். நம்ம இது வந்து ஜோன் 6 புளியந்தோப்பு பகுதி. இந்த பகுதியில் வந்து கடந்த 25 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. அதாவது இந்த மழை தண்ணி கிடையாது. இது வந்து கழிவுநீர் தண்ணி ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஏரியா ஃபுல்லா ஓவர்ஃபில்லா தான் இருக்கு. இதை வந்து தூர் வர்றதே கிடையாது. அந்த டைமுக்கு மக்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா கந்துடைப்பு நாடகம் மாதிரி வருவாங்க, தூர் வருவாங்க, அதோட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தீர்வு காண்றோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் மலம் மேலே அப்படியே தண்ணியாக இருக்குது. அதுங்க வந்து குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கணும். ஏதாவது ஒரு உயிர் போச்சுன்னா கூட இந்த அரசாங்கம் தான் பொறுப்பே இருக்கணும். இதுக்கு வந்து என்னன்னா, நாங்கள் சொல்றோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து நாங்கள் தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுன்னு இருக்கிறோம். காலையில இருந்து இல்லை, 25 வருஷமா போராடின்னு இருக்கிறோம். இதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு அரசாங்கத்தை கவனத்திற்கு கொண்டு போனோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். 25 வருஷமான்னு சொல்றீங்க. சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணாரு? உங்க அமைச்சர் என்ன பண்ணாரு? எலெக்ஷனுக்கு மட்டும் வருவாங்க எல்லாரும். ஆமாங்க, எலெக்ஷனுக்கு மட்டும் வருவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நாங்க எவ்வளவு லெட்டர் கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவுக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப்ல எடுத்து போட்டோம். இதே காவா தண்ணியில இறங்கி நாங்க எடுத்து போட்டிருக்கோம். இவங்க எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த தெருவுல இவ்வளவு பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. இவ்வளவு பிரச்சனை எல்லா நியூஸ் வரும், எல்லாம் போறோம். அந்த டைமுக்கு வருவாங்க. ஜோனல் ஆபீசர் வருவாரு, ஏரியா இன்ஜினியர் வருவாரு, எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ இந்த ஸ்பாட்டுக்கு வரல. சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் பா கவி, கவுன்சிலர் வந்து அம்பேத் வளவன், ஜோனல் ஆபீசரும் ஏரியா இன்ஜினியரும் இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 1.5 மணி நேரமா ஆகுது. ஜனங்க வந்து ரோட்ல வந்து அவங்களோட பிரச்சனையை தீர்வு கேட்டு போராடின்னு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வரல. இதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க நேற்று காலையில என்கிட்ட ரெக்கார்டு இருக்குதுங்க. நான் எடுத்து போடுற பாருங்க. சம்பந்தப்பட்ட ஜேகி மெட்ரோ வாட்டருக்கு நான் போன் பண்ணி சொல்றேன். அவர் வந்து நான் உடனே பண்ணி தரேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இதே ஒரு கவுன்சிலர் வீட்டாண்ட, எம்எல்ஏ வீட்டாண்ட இது மாதிரி இருந்தா பொறுத்துன்னு இருப்பாங்களா? இதுக்கு அடுத்த எங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்னன்னா, இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மெட்ரோ வாட்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஊத்த போறோம். இந்த இடத்துல நானும் 54 வருஷமா இருக்கிறோம். இதே தான், இந்த கழிவு நீர் தண்ணி அதிகமாக தான் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துனே தான் இருக்குது. மழை தண்ணி போறதுக்கே இடம் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்க இதால வந்து ஜுரத்தாலையும் வியாதியாலும் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் மழை பெஞ்சா கூட உள்ள தண்ணி வந்துடுது. தண்ணி போக இடம் கிடையாது. வருஷம் கணக்கில் நாங்களும் எல்லா எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாருக்கும் சொல்லினே தான் இருக்கிறோம். எந்த ஒரு தீர்வும் எடுக்க மாட்டேன்றாங்க. மழையே வர மாட்டேங்குது. ட்ரெயின் தண்ணி மட்டும் ரொம்ப ஒரு மழை தண்ணி மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஃபுல்லா மழை காலமே இல்லை, ஆனாலும் ட்ரெயின் தண்ணி ரொம்ப கிடக்குது. இதை தான் நாங்க சுவாசின்னு இருக்கிறோம். ஒரு சின்ன பொருள் கூட, ஒரு வெள்ளி பொருளே கரையல் ஆகுது. அதெல்லாம் அந்த இதுவெல்லாம் எங்க வயிற்றுக்குள்ள போனா, சின்ன குழந்தைங்களுக்கு போனா அது எவ்வளவு ஒரு பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வியாதி வரும். குடிநீர் தண்ணி அவ்வளவு நாத்தம். குடிநீர் தண்ணி பார்சல் லைன் முழுவதும் ஃபுல்லா ஒரே கோயத்தை நாத்தம். அந்த கழிவு நீர் தான் தண்ணி அதுலயே வெளியே வருது. எங்களுக்கு பார்சல் லைன் நாராயணன் தேர்வு முனையில எங்களுக்கு இதுக்கு சீக்கிரமா வந்து ஒரு தீர்வு காணணும். எங்களுக்கு இதுல யாருன்னா ஒருத்தர் இறந்தா தான் இதுக்கு எல்லா ஆபீசரும் வந்து நிப்பாங்க போகுது. இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். நாங்க பேசும்போது தான் வராங்க, இதை செய்யறோம் அதை செய்யறேன்னு. இதுல யாருன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்க போறாங்க, யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல யாருன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, வந்து நிக்கும் போது என்ன செய்யறாங்க, நாங்க பாத்துறோம் சார், ஒரு 4 ஆபீசருங்க வராங்க, ஒருத்தர் பேசுறாரு, நான் பாத்துக்கிறேன் சார். ஒரு கட்சிக்காரன் வந்து எங்களுக்கு தீர்வு செய்ய மாட்டேன்றாங்க. ஓட்டு கேட்க வராங்க, அவ்வளவுதான். நாங்க இதை பண்ணிடுறோம் செஞ்சிடறோம்ன்றாங்க. எது ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாங்க. எந்த எம்எல்ஏவும் கவுன்சிலரும்